Hi friends, welcome to Intu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல இட்லி தோசை கூடலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே சிம்பிளா அதே நேரத்தில் ரொம்பவே டேஸ்டான ஒரு சட்னி பார்க்கலாம். இந்த சட்னி செய்யறது ரொம்ப சிம்பிள், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இதை செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல 3/4 கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 3 சின்ன வெங்காயம் 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இது கூட காரத்துக்கு நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த சட்னி கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவு எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அந்த தண்டோடவே சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சமாக புதினாவும் சேர்த்துட்டு இது கூட ஒரு சின்ன பீஸ் அளவு புளி சேர்த்துக்கலாம். கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, 3/4 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சட்னி இந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத்தாக இருக்கணும். அப்போ தான் நம்ம தண்ணி சேர்த்தாலும் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு பவுலில் இந்த சட்னியை மாற்றிட்டு இது கூடவே இன்னும் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சட்னி தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போது இதுக்கு தாளிப்பு கொடுக்கறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து சட்னியோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான சட்னி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை இல்லை ஊத்தப்பம் எல்லாத்துக்கூடமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.